இப்ப கருப்பட்டி விட்டுட்டு வெள்ளையா இருக்கணும்ல, சீனின்னு ஒரு சர்க்கரை, வெண் சர்க்கரை கொண்டாந்தான். சீனி கண்ட கண்ட ரசாயனத்தை போட்டு வெள்ளையாக்கினான். அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிருச்சு? நிலத்துல விளைய வேண்டிய சர்க்கரை உடம்புல விளைய ஆரம்பிச்சிட்டது. 30 வயசுக்குள்ள 400 சர்க்கரை எனக்கு இருக்கு, 300 சர்க்கரை இருக்கு அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் எங்கேயாவது ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கும். இந்த பணக்காரன் நோய் சர்க்கரை. இன்னைக்கு சர்க்கரை நோய் இல்லாதவன் இந்த கூட்டத்திலேயே இருக்க முடியாது. ஏன்னா பரம்பரை நோயா, பரம்பரை சொத்து மாதிரி பரம்பரை நோயாக கடத்தப்படுது. காரணம் இந்த ரசாயன உணவுப் பொருள்கள், ரசாயனம், இந்த இனிப்பு, இந்த சர்க்கரை இதுகளை சாப்பிடுறதுனால வந்துட்டுது. அதை சந்தைப்படுத்த கருப்பட்டியை ஒழிச்சான். பனை ஏறுறத கேவலமா பார்த்தான். பனை ஏறுறத இப்ப பாண்டியன் சொன்னாப்ல பாருங்க, இங்கே கல் மது, அவங்க சொல்றபடி கல் மது சரி ஏற்போம். உங்க டாஸ்மார்க்ல விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின் எல்லாம் அதுக்கு பேர் என்ன? அது புனித நீரா, கோயில்ல கொடுக்கிற தீர்த்தமானா அதுக்கு பதில் இல்லை. நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். கல் உணவின் ஒரு பகுதி. சான்று யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில் இருக்க பழக்கங்களே வரும். ஒரு மனிதன் நீ எவ்வளவு நகை பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான். உணவு ஒன்றில்தான் மனிதன் போதும் என்று சொல்வான். நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்லுவான். நீங்க வேணா பாருங்க, நீங்க ஒரு விருந்துக்கே போங்க, சாப்பிடுங்க, சாப்பிடும்போது எனக்கு போதும், எவ்வளவு சுவையான சாப்பாடு இருந்தாலும் போதும். அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மு, ஜின்னு, இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்க குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான். மயங்கி மட்டையாய் கீழே விழுகிற வர குடிச்சுட்டு தான் இருப்பான். ஆனா கல்லு 2 லிட்டர் கொடு, 2 செம்பு, எங்க ஊர்ல செம்பப்ப அளவு, இப்ப இங்கே லிட்டரு போத்தல், 2 போத்தலை குடி போதும். நீ உலகத்திலேயே கல்ல குடிக்கிற மட்டும்தான் போதும். கல் உணவின் ஒரு பகுதி. அதை குடிச்சு செத்தவன், தாலி அறுத்த பொம்பளை, வாழ்வை இழந்த பொம்பளை ஒருத்தி சொல்லுவான், உலகத்துல கல்லு குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்தம் விட்டு குடிச்சு குடிச்சு வித்துட்டான்பா அப்படின்னு ஒருத்தனை காட்டு. இல்ல தம்பி சொன்னான் பாரு 7, ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சோம் தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிடுவேன். இந்த படுவாவிய இவன் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிட்டு கல்ல மதுவாக்கி, கல்லு மது அல்ல. என் தம்பி சொல்றாப்புல பாண்டியன், அது மதுங்கிறது பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு தான். அது மதுவும் அல்ல, அது விஷம், அது பாய்சன், பூச்சிக்கொல்லிங்கிறோம். பூச்சிக்கொல்லி, பூச்சிக்கொல்லி, எலி மருந்து. எலி மருந்து நீ சாப்பிட்டா, எலி சாப்பிட்டா சாகு, நீ சாப்பிட்டா சாவியா சாக மாட்டியா? சாவ. பூச்சிக்கொல்லி. ஜெர்மன்ல இருந்து ஒரு லேடி வந்திருக்கா, ஒரு பொம்பளை வந்தாலாம். ஆரவ எல்லாம் அப்பாவை சந்திச்சு நம்மால் வரப்பா பேசிட்டு இருக்கும்போது, ஆழ்வாரு நீ இந்த பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லின்றிய, அதை நீ கொஞ்சம் சாப்பிட அப்படின்னா, ஆகா இந்த பொம்பளை நம்ம உயிருக்குள்ள உழ வைக்கிறா அப்படின்னு. சாப்பிட்டா என்ன ஆகும்? செத்து போயிருவேன். அப்ப எப்படி நீ பூச்சிக்கொல்லிங்கிற? அதை உயிர்கொல்லின்னு தானே சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். அப்ப இந்த கடையில, டாஸ்மார்க் கடையில விற்கிற இந்த ரம்மு, இந்த விஸ்கி, இந்த பிராண்டிய நம்ம மது என்று சொல்லக்கூடாது, விஷம் என்றுதான் சொல்லணும். அதை விஷம் என்றுதான் சொல்லணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.